வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழகத்தில் சூறாவளி பிரச்சாரம். கிருஷ்ணகிரி, சேலம், தேனி, திருப்பரங்குன்றம் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பு. ஸ்டாலின் கட்சித் தலைவரா, கட்ட பஞ்சாயத்து தலைவரா என முதலமைச்சர் பழனிசாமி கேள்வி. பிரதமர் மோடி நாட்டின் காவலர் இல்லை, கள்வர் என திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி போட்டியிடும் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற மாட்டார் என கமல்ஹாசன் பேச்சு. கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுகவிடம் பண்பை எதிர்பார்க்க முடியாது என பிரேமலதா தாக்கு. 100க்கும் மேற்பட்ட விமான போக்குவரத்து சேவைகளை ரத்து செய்தது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம். பயணிகளின் இன்னலை குறைக்க நடவடிக்கை எடுக்க அமைச்சர் சுரேஷ் பிரபு அறிவுறுத்தல். பாலக்கோட் விமானப்படை தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் அணுகுமுறையில் கடல் அளவு மாற்றம். எதிர்க்கட்சியினரின் பேச்சு தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதாக உள்ளது என பிரதமர் மோடி விமர்சனம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக 2ஆம் கட்டமாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகிறார். கடந்த மார்ச் 13ஆம் தேதி நாகர்கோவிலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். அந்த கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகிறார். பெங்களூரில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் இன்று காலை 10 மணிக்கு கிருஷ்ணகிரி வரும் ராகுல் காந்தி அங்கு காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். இதனையடுத்து மதியம் 1 மணியளவில் சேலத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து மாலை 3 மணியளவில் தேனியிலும், மாலை 5 மணியளவில் திருப்பரங்குன்றத்திலும் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களில் திமுக தலைவர் ஸ்டாலினும் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் கட்சித் தலைவரா, கட்ட பஞ்சாயத்து தலைவரா என முதலமைச்சர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தருமபுரி மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் அன்புமணி, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமி ஆகியோரை ஆதரித்து கடத்தூர், மொரப்பூர் மற்றும் அரூர் பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். கடத்தூரில் திறந்த வேனில் நின்றபடி திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக பெருமிதமாக கூறினார். நீர் மேலாண்மைக்காக தனி பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் பழனிசாமி, எதையாவது சொல்லி ஓட்டு வாங்கிவிடலாம் என ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாகவும் விமர்சித்தார். இன்னைக்கு ஸ்டாலின் சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சட்ட ஒழுங்கு எங்கேயுமே சீர்குலையில. ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது, இன மொழி வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா வாழக்கூடிய சூழ்நிலை இருப்பது தமிழ்நாடு. மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு அமைதி பூங்கா விளைக்கின்றது. இந்தியாவிலேயே இன்னைக்கு நம்முடைய சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே முதலிடம் வைக்கிறது தமிழ்நாடு. சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர் அழகா வாக்கிங் போறாருல. இதை விட என்ன தேவை? சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சிறப்பா இருப்பதற்கு உதாரணம் ஸ்டாலின் அவர்களே. இதனையடுத்து மொரப்பூரில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, வறட்சியை போக்க இந்த பகுதியில் உள்ள 30 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். பின்னர் அரூரில் பேசிய அவர், திமுகவினர் அராஜகத்துக்கு ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். கட்ட பஞ்சாயத்து செய்த ஒரே கட்சி தலைவர் ஸ்டாலின் தான் எனவும் அவர் விமர்சித்தார். சுற்றி வச்சு எல்லா மாவட்டத்தையும் சுற்றி பார்த்து எங்கெல்லாம் தண்ணி வீணா போகுது, அந்த வீணா போகிற நீரை எப்படி தேக்குவது, அதை எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்துறது, கால்வாய் வெட்டுவதா, தடுப்பணை கட்டுவதா, இப்படின்னு ஆய்வு பண்ணி எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்காக 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். அவருக்கு தான் பேச தெரியுமா? எங்களுக்கு நாக்கு இருக்குது, பேசுறதுக்கு ஆண்டவன் சக்தி கொடுத்துருக்கிறோம். அதே நாங்களும் பேசணும். ஆனா நாங்க ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால பொறுப்புக்கு தகுந்தவாறு பேசுவதுதான் நியாயம், அதுதான் தர்மம். அந்த அடிப்படையில் அவருக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறோம். ஆகவே அவருடைய மரியாதை அவர் காப்பாற்றிக்கணும். இல்லைன்னா நான் பேச மாட்டேன். எங்களுடைய தொண்டர்கள் கூட்டணி கட்சி தலைவராக பேசுவாங்க.
பிரதமர் மோடி நாட்டின் காவலாளி அல்ல, களவாணி என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கடலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் ரமேஷை ஆதரித்தும், சிதம்பரம் மக்களவைத் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்தும் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இயற்கை பேரிடர்களால் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்படும் போது எல்லாம் திமுக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்களை சந்தித்து தேவையான உதவிகளை உடனுக்குடன் நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் கஜா புயல் தாக்கிய போது பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு வாரம் கழித்துதான் முதலமைச்சர் பழனிசாமி பார்வையிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கஜா புயல் ஏற்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து குடியிருக்க வீடில்லாத நிலையில் நடுத்தருவிலே வந்து நின்று உண்ண உணவில்லை, உறங்குவதற்கு இடமில்லை. ஆக இந்த நிலையில அவருக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களை வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் வந்து சந்தித்தாரா? ஒரு வாரம் கழித்து வந்தார். எப்படி? ஹெலிகாப்டரை பார்த்து வணக்கம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஹெலிகாப்டர்ல வந்தாங்க. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், பாஜகவின் தேர்தல் அறிக்கை நகைச்சுவையாக உள்ளது என்றார். பிரதமர் மோடி நாட்டு மக்களின் காவலாளி அல்ல, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் காவலாளி என அவர் விமர்சித்தார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக அடிக்கடி தமிழகம் வரும் பிரதமர் புயல் பாதிப்பின் போது ஏன் வரவில்லை என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தவறான வாக்குறுதிகளை வழங்கி எப்படியாவது மக்களை ஏமாற்றி அவர் அந்த பிரச்சாரத்திலே தொடர்ந்து ஈடுபடுகிறார். பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இப்போ வார வாரம் வந்து கொண்டிருக்கிறாரு. கஜா புயல் ஏற்பட்ட நேரத்தில் வந்தாரா? சரி, வர வேண்டாம், ஒரு ஆறுதல் செய்தியாவது சொன்னாரா? தன்னை ஒரு காவலாளி என்று சொல்லுகிறார். ஆமாம், நீங்கள் காவலாளி தான். எதற்கு காவலாளி? மக்களுக்கா? இல்ல, எடப்பாடிக்கு காவலாளியாக இருக்கிறீங்க. எடப்பாடியுடைய ஆட்சிக்கு காவலாளியாக இருக்கிறீங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அந்த 2லும் அவர் வெற்றி பெற மாட்டார் என கமல்ஹாசன் தெரிவித்தார். நாகை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் குருவையா மற்றும் திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அருண் சிதம்பரம் ஆகியோரை ஆதரித்து மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 2 தொகுதிகளில் போட்டியிடும் ராகுல் காந்தி வெற்றி பெற மாட்டார் என்றும், அப்படியே வெற்றி பெற்றாலும் ஒரு தொகுதியை விட்டுவிட்டு மற்றொரு தொகுதிக்கு செல்வது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். ராகுல் காந்தி ஐயா மாதிரி இங்கே ஒரு இடத்துல அங்க ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சிருக்கலாம். அவர் ஜெயிக்கிறாரா பார்ப்போம். அது அப்புறம் அவர் 2 இடத்துல ஜெயிச்சுட்டு அப்புறம் ஒரு இடம் எனக்கு வேணாங்க அங்கேயே போறேங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கமல்ஹாசன் வருகை தர தாமதமானதால் கமல் மாஸ்க் அணிந்த சிறுவர்கள் குத்தாட்டம் போட்டனர். அப்போது உற்சாக பானம் அருந்திய ஒருவர் போதை தலைக்கேறியதால் குத்தாட்டம் போட்டு கலகலப்பை ஏற்படுத்தினார். கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுகவிடம் பண்பை எதிர்பார்க்க முடியாது என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் வேணுகோபால் மற்றும் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களுக்கு துரோகம் செய்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றார். தேமுதிகவையும் விஜயகாந்தையும் விமர்சித்த துரைமுருகன் தற்போது மோசமான நிலையில் இருப்பதாக பிரேமலதா கூறினார். போட்டியிடும் திமுக கடவுள் இல்லை என்று சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் நம்பாதவங்களுக்கு ஓட்டு போட்டா அப்படி கடவுள் கிட்ட நீங்கள் முறையிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையாம போயிடும். தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்களாகிய நீங்கள் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் கட்டாயம் தர வேண்டும்.
கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் வெளிநாட்டு விமான சேவைகளை முழுவதும் ரத்து செய்துள்ளது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் கடன் சுமையாலும் நிதி நெருக்கடியாலும் தத்தளித்து வருகிறது. அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவதற்காக அதன் தலைவர் நரேஷ் கோயல் தன்னுடைய 26 விழுக்காடு பங்குகளை விட்டுத் தருவதாக கூறி வங்கிகளிடம் 1500 கோடி ரூபாய் கடன் கேட்டிருந்தார். முதலில் கடன் தருவதாக கூறிவிட்டு இப்போது கடன் வழங்க வங்கிகள் மறுத்துவிட்டன. இதனால் விமானத்தை இயக்க செலவுக்கு கூட தேவையான பணமின்றி கடும் நெருக்கடியில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் சிக்கியுள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டு விமான சேவைகள் அனைத்தையும் ரத்து செய்துள்ளது. சென்னை, பாரிஸ், டெல்லி, ஆம்ஸ்டர்டாம், டொராண்டோ, டெல்லி, காத்மாண்டு, டெல்லி, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு தடங்களில் செல்வதற்கான முன்பதிவு ஏப்ரல் 26ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மும்பை, கொல்கத்தா, குவஹாத்தி, டேராடூன், குவஹாத்தி வழித்தடங்களில் இன்று இயக்கப்பட இருந்த விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கட்டணத் தொகை திருப்பி அளிக்கப்படும் என ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் விமான சேவைகளை ரத்து செய்துள்ளதால் பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள இடையூறை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். அமைச்சர் சுரேஷ் பிரபு டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் ஜெட் ஏர்வேஸின் நிதி நெருக்கடியை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் செயலாளருக்கு தான் அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏராளமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பயணிகளின் இடையூறுகளை குறைப்பதற்கும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாலக்கோட் விமானப்படை தாக்குதலுக்கு பின் இந்தியாவை பற்றிய பாகிஸ்தானின் அணுகுமுறையில் கடல் அளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாகல்பூரில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது புல்வாமா தாக்குதலுக்கு பின் உடனடியாக பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்ததன் மூலம் இந்தியாவின் வலிமை உணர்த்தப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியா பற்றிய பாகிஸ்தான் அணுகுமுறையில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட இப்போது கடல் அளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளும் அவர்களுக்கு உதவுபவர்களும் அச்சமடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினரின் பேச்சு தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பது போல் உள்ளதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பிஎஸ்கே கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான 11 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் தலைமையிடமாக கொண்டு பிஎஸ்கே கட்டுமான நிறுவனம் கடந்த 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் கிளைகள் சென்னை நிலை பகுதிகளில் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் பிஎஸ்கே நிறுவனம் கணக்கில் வராத பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனையடுத்து சென்னை, நாமக்கல், நெல்லையில் உள்ள பிஎஸ்கே கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான 11 இடங்களில் வருமான வரித்துறையினர் ஒரே நேரத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் பைனான்சியர்கள் ஆகாஷ் பாஸ்கரன், சுஜய் ரெட்டி வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. பிஎஸ்கே நிறுவனம் தமிழ்நாடு சட்டமன்ற வைர விழா வளைவு, எம்ஜிஆர் நினைவிடம் முன்பு கட்டப்பட்டுள்ள இரட்டை சிலை சின்னம் வடிவிலான நுழைவு வாயில், கலைவாணர் அரங்கம், திருச்சி அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள விபத்து மற்றும் உயிர்காக்கும் சிகிச்சை கட்டிடம் உள்ளிட்டவற்றை கட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் இதுவரை இல்லாத வகையில் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளில் போட்டியிட பாஜக திட்டமிட்டுள்ளது. பாஜக 1999 மக்களவைத் தேர்தலில் 339 தொகுதிகளிலும் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 364 இடங்களிலும் போட்டியிட்டது. அதன்பின் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 433 தொகுதிகளில் போட்டியிட்டது. 2014ஆம் ஆண்டு தேர்தலில் 428 தொகுதிகளில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றியது. இந்த முறை இதுவரை இல்லாத வகையில் அதிக எண்ணிக்கையில் தொகுதிகளில் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 408 மக்களவை தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இது கடந்த முறை போட்டியிட்டதை விட 20 தொகுதிகள் குறைவாகும். இந்நிலையில் குறைந்தது மேலும் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பது பற்றி கட்சி மேலிடம் ஆலோசித்து வருவதாக மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் முழுமையாகவும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் பல தொகுதிகளுக்கும் பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்னும் அறிவிக்கப்படாமல் உள்ளது.
ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிகள் பீரங்கிகளால் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் சவுச்சியான் பிரிவில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் பீரங்கிகளால் குண்டு வீசியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனையடுத்து இந்திய ராணுவத்தினரும் பதிலுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்திய படையினர் பாகிஸ்தான் ஆயுத கிடங்கை தாக்கி அழித்ததாகவும் பெரும் சேதம் விளைவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 4 பயணிகள் உள்ளாடைகளுக்குள் தங்கத்தை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.2 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்கள், பயண திட்டங்களை பற்றி பார்ப்போம். தமிழக முதலமைச்சர் பழனிசாமி ஈரோடு, முடக்குறிச்சி, சேலம் மாவட்டம் மேட்டூர், மேச்சேரி, தாராமங்கலம், எடப்பாடி ஆகிய ஊர்களில் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சேலத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் ஒரே மேடையில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதன் பிறகு சிதம்பரம், மயிலாடுதுறை தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நீலகிரி, பெரிய நாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, சத்தியமங்கலம், புளியம்பட்டி, அவிநாசி ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்கிறார். சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், ராஜபாளையம், சங்கரன்கோவில் ஆகிய ஊர்களில் பிரச்சாரம் செய்து அதிமுக கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்கிறார். சிலை கடத்தல் தடுப்பு சிறப்பு அதிகாரியாக பொன்மாணிக்கவேல் நியமனம் செய்தது சரியே என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை அளித்துள்ளது. பொன்மாணிக்கவேல் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டதற்கு எதிராக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை நீதிபதிகள் அசோக் பூஷன், KM ஜோசப் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போது பொன்மாணிக்கவேல் சரியான ஆய்வுகள் இல்லாமல் செயல்படுவதால் அவரது பணி நீட்டிப்பை எதிர்ப்பதாக தமிழக அரசின் தரப்பில் வாதிக்கப்பட்டது. சிலை கடத்தலில் பெரும் புள்ளிகளுக்கு தொடர்புள்ளதால் விசாரணையை முடக்கும் நோக்கில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளதாக வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் வாதாடினார். இதனையடுத்து வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த நிலையில் பொன்மாணிக்கவேல் நியமனத்தை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகளை CBIக்கு மாற்றிய தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. மேலும் சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்க பொன்மாணிக்கவேலுக்கு தடையில்லை என்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரியாக பொன்மாணிக்கவேலையை நியமித்தது சரி எனவும் உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. கேரள மாநிலம் குமிளி அருகே உள்ள தேக்கடியில் நடைபெறும் மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் அருகே கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தேக்கடி புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பசுமை மாறா காடுகள், முல்லை பெரியாறு அணையின் நீர்ப்பரப்பு ஆகியவை காண கண்கொள்ளா காட்சியாகும். இந்நிலையில் தேக்கடியில் கேரள சுற்றுலாத்துறை சார்பில் மலர் கண்காட்சியும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலும் கேரளத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் குடும்பத்துடன் தேக்கடிக்கு வந்து மலர் கண்காட்சியை கண்டுகளித்து வருகின்றனர். பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவரும் வகையில் உள்ளன. தேர்தலில் வாக்களிக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சாலை பாலத்தின் மீது மனித சங்கிலியில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தை பாம்பன் தீவையும் இணைக்கும் வகையில் சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பாலம் உள்ளது. தேர்தலில் வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாம்பன் சாலை பாலத்தில் மனித சங்கிலி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ், தேர்தல் பார்வையாளர் நரேந்திர சிங் பார்மர் மற்றும் பொதுமக்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அரசு அலுவலர்கள் என 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசான்ஜோ ஈக்குவடார் தூதரக அதிகாரியை தாக்கியதாக அந்நாட்டு அதிபர் லெனின் முரேனோ குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க உளவுத்துறையின் ரகசிய கடிதங்களை விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் வெளியிட்ட ஜூலியஸ் அசான்ஜோ மீது ஸ்வீடன் நாட்டில் பாலியல் பலாத்காரம் குற்றம் சுமத்தப்பட்டது. இது தொடர்பாக 2012ஆம் ஆண்டு அவரை கைது செய்ய முயன்றபோது லண்டனில் உள்ள ஈக்குவடார் தூதரகத்தில் அவர் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் அடைக்கலத்திற்கான நிபந்தனைகளை மீறி செயல்பட்டதாக கூறி அசான்ஜோயை லண்டன் காவல்துறையிடம் ஈக்குவடார் தூதரகம் ஒப்படைத்தது. ஈக்குவடார், பிரிட்டன் அரசுகளின் இந்த நடவடிக்கைக்கு உலகம் முழுவதும் உள்ள மனித உரிமை ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் லண்டனில் உள்ள ஈக்குவடார் தூதரக அதிகாரியை ஜூலியஸ் அசான்ஜோ தாக்கியதாகவும் அதனால்தான் அவருக்கான அடைக்கலத்தை விலக்கிக் கொண்டு பிரிட்டன் காவல்துறையிடம் ஒப்படைத்ததாகவும் ஈக்குவடார் அதிபர் லெனின் முரேனோ தெரிவித்துள்ளார்.